உத்திரியம் மீட்பின் அடையாளம். ஏன் உத்திரியம் மரியன்னையால் கொடுக்கப்பட்டது என்ற சிந்தனை நம் ஒவ்வொருவருக்கும் எழுவது முறையே. எல்லோரும் பாவம் செய்து கடவுளுடைய மேன்மையை இழந்துவிட்டோம். கடவுள் நமக்கு கொடுத்த ஆசியையும் இழந்துவிட்டோம். தந்தையாகிய இறைவன் தன் ஒரே மகனை உலகிற்கு அனுப்ப தேர்ந்து கொண்ட பெண்தான் அன்னை மரியாள். மரியா கிறிஸ்துவின் மீட்பு பணியில் துணை நிற்கின்றார். அன்னை மரியா மட்டுமல்லாமல் உலகில் உள்ள அனைத்து குருக்களும், எல்லா துறவரத்தாரும், கன்னியர்களும், பொதுநிலையினரும் கூட கிறிஸ்துவனுடைய மீட்பு பணியில் துணை நிற்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அவருடைய மீட்பு பணியில் நாம் உதவி செய்கின்றோம். 1251 ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் நாள் கார்மேல் மலையில் மரியன்னை குழந்தை இயேசுவுடன் காட்சி கொடுத்து உத்திரிய பக்தியை பரப்பும்படி ஆணையிட்டார். உத்திரியத்தின் வழியாகவும் திருஜெபமாலை வழியாகவும் ஆன்மாக்களை மீட்பதுதான் மரியன்னையின் நோக்கமாக இருக்கின்றது. ஜெபமாலையின் 4 மறை உண்மைகளை நாம் தினமும் சிந்திக்க வேண்டும் என்பதே மரியன்னையின் திட்டம். இதன் மூலமாக மனிதன் ஜெப மனநிலையிலேயே வாழ்வான், பாவ கரைகளை விட்டு விலகுவான். இதன் மூலம் அவனுக்கு மீட்பு அருகில் கிடைத்துவிடும் என்று மரியன்னை சிந்திப்பது உண்மைதான். உத்திரியம் அணிவதன் மூலம் நாம் ஆன்மாவை அன்னையின் பாதுகாப்பில் விட்டு விடுகின்றோம். உத்திரியம் அணிந்து உத்திரிய பக்தியில் வளரும் ஆன்மாக்களை மீட்பதாக மரியன்னை வாக்களிக்கின்றார். கார்மேல் சபையின் துறவற ஆடையே உத்திரியம். உத்திரியம் அணிய வேண்டும் என்ற எண்ணம் நம் உள்ளத்தில் இருந்தால் முதலில் குருவானவர் கையால் நாம் உத்திரியத்தை அணிந்து கொள்ள வேண்டும்.